ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா மீண்டும் இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்த தயாராக வருகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் மாலத்தீவு. கடந்த ஒரு வருஷமா இந்தியா மாலத்தீவு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லாம இருந்துச்சு. அதனால சைனாவுக்கு இது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அவர்கள் இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ அப்படியே டோட்டலா மாறி இருக்கு. இது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருக்க போகுது. அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட், இந்தியா மற்றும் மாலத்தீவு இந்த ரெண்டு நாட்டினுடைய உறவு கரெக்டா இல்லவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் மாலத்தீவினுடைய அதிபர் முகமது முய்சா அவர்கள் எங்களுக்கு இந்தியாவே வேணாம், எங்களுக்கு சைனா தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால இந்தியா ஆல்ரெடி மாலத்தீவினுடைய எல்லை பகுதியை இந்தியா பாதுகாட்டு இருந்தாங்க. அதனால அங்க இருக்க எல்லாரும் வெளியேறினாங்க. கிட்டத்தட்ட 85 ராணுவ அதிகாரிகள், 2 ஏர்கிராப்ட், ஒரு ஹெலிகாப்டர், இது எல்லாத்தையுமே இந்தியா எடுத்துட்டு நம்ம சொந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டாங்க. அதனால இந்தியா மாலத்தீவு உறவு சுமூகமா இல்லாமே இருந்தது கடந்த ஒரு வருஷமா. ஆனா அவர்களுடைய பொருளாதாரம் இந்த ஒரு வருஷமா டோட்டலா டவுன் ஆச்சு. அதுக்கு காரணமும் இந்தியா தான். இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எல்லாரும் லட்சத்தீவு போங்க, மாலத்தீவு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதனால இந்தியாவினுடைய எல்லா டூரிஸ்டும் மேக்சிமம் லட்சத்தீவே போக ஆரம்பிச்சாங்க. அதனால மாலத்தீவினுடைய பொருளாதாரம் டோட்டலா டவுன் ஆச்சு. கிட்டத்தட்ட 90% பொருளாதாரமே இதை நம்பித்தான் இருக்கு, அதாவது டூரிஸ்ட நம்பித்தான் இருக்கு. அதனால டோட்டலா டவுன் ஆச்சு. அப்ப சைனாவை நம்பி மட்டும்தான் மாலத்தீவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு. உடனே என்ன பிளான் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 5 to 6 மாசமா பார்த்தாங்க. இப்ப மாலத்தீவு டோட்டலா படுத்துரும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்தியாவோட நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சாங்க. அதாவது ரீசன்ட் டைம்ல லாஸ்ட் 1 வீக் முன்னாடி இந்தியா மற்றும் மாலத்தீவு இந்த ரெண்டு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான மீட்டிங்ல ஈடுபட்டாங்க. அப்ப மாலத்தீவு தரப்புல என்ன சொல்லுச்சுன்னா, ரெண்டு நாட்டினுடைய ட்ரேடு மறுபடியும் ஆரம்பிக்க போறோம். அதே மாதிரியே இந்தியா மாலத்தீவுல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. அதே மாதிரியே இந்தியா மாலத்தீவுக்கு கடனுதவி செய்ய தயாரா இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால எங்களுடைய உறவு மீண்டும் வலுப்பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு ஒரு வாரம் கூட ஆகல, மறுபடியும் அடுத்த மீட்டிங். இப்ப யார் கூடனா, இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர், அதே மாதிரி மாலத்தீவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் 2 பேரும் மீட்டிங் நடத்திட்டாங்க. ஆக்சுவலா இதுல என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, 2 பேர் ட்ரேடு மீண்டும் ஆரம்பிக்க போறோம். அதே மாதிரியே கடல்சார் பகுதிகளை ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாக்கணும். இந்திய பெருங்கடல்ல நிறைய நாடுகள் உள்ள அத்துமீறி நுழைறாங்க. அதனால கண்காணிப்பு அதிகரிக்கணும். அதே மாதிரியே சாகர் பாலிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாலிசியில மீண்டும் நாங்கள் மாலத்தீவு இணைய தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உலகம் ஃபுல்லா கிளம்பிச்சு. அதாவது சைனாவுக்கு தான் இது ஒரு பெரிய அடியா இருந்துச்சு. ஏன்னா சைனா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்திய பெருங்கடல்ல எல்லா பகுதியும் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் முக்கியமா இலங்கை ஆல்ரெடி கம்மன் தோட்டாவை ஆக்குபை பண்ணாங்க. அதே மாதிரி மாலத்தீவு, மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த மாதிரி பல்வேறு போட்டு ஆக்குபை பண்ணங்காட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்திய பெருங்கடல்ல அவர்கள் கண்ட்ரோல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு மிகப்பெரிய அடியா சைனாக்கு இருக்க போகுது. ஆக்சுவலா இந்த சாகர் பாலிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாலிசி எதற்காகனா, பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அதே மாதிரி பல்வேறு நாட்டுகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்தியா 2005 சாகர் பாலிசி இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிச்சாரு. மாலத்தீவுல சின்ன சின்ன நாடுகள் எல்லாமே அதுல சாகர் பாலிசியில இன்க்ளூடிங் ஆயிருக்காங்க. அதுவும் முக்கியமா மாலத்தீவு, மொரிஷியஸ், கோமரோஸ், மடகாஸ்கோ, இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் எல்லாமே அதுல இன்க்ளூடிங் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா இவர்களுக்கு என்னன்னா, எப்பப்பெல்லாம் அவர்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதோ இந்தியா சாகர் பாலிசி மூலமா அவர்களுக்கு உதவி செய்வாங்க. அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அதுவும் மட்டும் இல்லாம இந்த கடல் பகுதி, இந்த தீவுகளை சுற்றி எல்லா பகுதிகளையும் கண்காணிக்கணும். அதுதான் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். ஆக்சுவலா இந்தியா எப்பவுமே அண்டை நாடுகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட தொடர்ந்து பல வருஷமா இயங்கிட்டு இருக்காங்க. அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுகிறது. அதே மாதிரியே இந்தியா 2019 கொரோனா வைரஸ் ரொம்ப அதிகமாச்சு. அப்போ உலகம் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதுலயும் முக்கியமா சாகர் பாலிசி மூலமா அதுல இருக்க சின்ன சின்ன நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 600 டன் உணவுப் பொருட்கள், 2 மருத்துவ குழுக்கள், இது எல்லாத்தையுமே பர்டிகுலரா மாலத்தீவு, மடகாஸ்கர், கொமரோல், சீஸ்லஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதிகளுக்கு அனுப்பி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா உலகம் ஃபுல்லா கிளம்பினாங்க. அதே மாதிரியே 2021 செகண்ட் கொரோனா வைரஸ் அப்போ கிட்டத்தட்ட 500 டன் உணவுப் பொருட்களை மொசாம்பிக் அனுப்புனாங்க. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுகிறது.
அதே மாதிரியே 2020 மொரிஷியஸ் கடற்கரையில ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. அதை இந்தியா எப்படியா அவர்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் கிட்டத்தட்ட 30 டன் ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்பன்ஸ் அனுப்பிச்சாங்க. இது எதற்கான அந்த எண்ணெய் கசிவு ரெடி பண்றதுக்காக இந்தியா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் மூலமா அவர்களுக்கு அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரியே இந்தியா 2021 எம்டி டைமண்ட் டேங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேங்க் பிளாஸ்ட் ஆச்சு. அது முக்கியமா இலங்கை கடற்கரையில. அதனால இந்தியா என்ன பண்ணாங்க, உடனடியா நம்மளுடைய 3 படைகளையும் கூட்டிட்டு இலங்கை கடற்படை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த டேங்கர் லாரி வெடிச்சதை ஃபுல் அண்ட் ஃபுல் அணைச்சது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு இந்தியா சாகர் பாலிசி மூலமா நிறைய நாடுகளுக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே இந்தியா எப்ப ஃபர்ஸ்ட் மாலத்தீவுக்கு ட்ரேட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா முக்கியமாக 1981 மாலத்தீவுக்கு முக்கியமா நிறைய உணவுப் பொருட்கள், அதாவது சுகர் ஆகட்டும், டால் ஆகட்டும், ஆனியன் ஆகட்டும், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பொருட்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு உதவிகளை செய்வதற்கு அந்த ட்ரேடுடைய அக்ரிமெண்ட் 1981 சைன் ஆயிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவும் மாலத்தீவும் கூட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது முக்கியமா மாலத்தீவுல. இந்த திட்டத்தினுடைய பெயர் கிரேட்டர் மேல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திட்டம் கிட்டத்தட்ட $500 மில்லியன் இந்த ப்ராஜெக்ட் நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னுடைய நோக்கமே என்னன்னா, கடல்ல ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் கட்டுறதா. ஏன் அப்படின்னா, ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போறதுக்கு அந்த பிரிட்ஜ் இருந்தால்தான் ரொம்ப உபயோகமா இருக்கும். ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட 6.7 கிலோமீட்டர் தூரத்துல இதை அமைச்சிருக்காங்க. இதனால அவர்களுடைய தலைநகர் மாலே மற்றும் 3 தீவுகளை இந்த திட்டத்தின் மூலமா இணைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி சைனா ஒரு மிகப்பெரிய பாலத்தை கட்டினாங்க. அது ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் மட்டும்தான். அதை விட இது பல மடங்கு பெருசா இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா இதனுடைய பட்ஜெட் சுமார் $500 மில்லியன். $500 மில்லியன் இந்தியா மட்டும் $400 மில்லியன் உதவி செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய உதவியை மாலத்தீவுக்கு செஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரியே இந்தியா ரீசன்ட் டைம்ல மாலத்தீவுல ரூபே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கார்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா என்னுடைய நோக்கமே என்னன்னா, இந்தியாவினுடைய டூரிஸ்ட் இந்த ஏடிஎம் கார்டு மூலமா எளிதா பயன்படுத்துவதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கமா பார்க்கப்படுகிறது. அதே மாதிரியே இந்தியாவும் மாலத்தீவு என்ன ட்ரேட் பண்ணாலும் அவர்களுடைய ஓன் கரன்சி மூலமாவே பண்ணிக்கலாம். இதனால மற்ற கரன்சி உள்ள வர்றதை எளிதா தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இதனால இந்தியா மாலத்தீவு மீண்டும் இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்த போகிறது. இது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருக்க போகுது. அதே மாதிரியே வருங்காலத்தில் சைனா நாங்கள் ஆராய்ச்சி கப்பல் செய்ய போறா அப்படிங்கிற பேர்ல நிறைய ஆய்வுகளை நடத்த போறா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கு தொல்லை தராது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரியே இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான क्वेश्चन கேட்க போறேன். ஆக்சுவலா இந்தியா மாலத்தீவு ரிலேஷன்ஷிப் இனி வருங்காலத்தில் எந்த அளவுக்கு இருக்க போகுது, இது இந்தியாவை எவ்வளவு தூரம் மேல உயர்த்த போகுது அப்படிங்கிறது நீங்க கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.